ஒரு கோட்டர் வாங்கி ஒரு நாளை குடிக்க முடியல, இன்னொரு கட்டிங்க்கு ஒரு ஆளை தேடுறவனுக்காக அவன் ரொம்ப சிரமப்படுறேன். அதனால நாங்கள் கட்டிங்க்கும் இவர்கள் மதுவிலக்கை அமல்படுத்தவே மாட்டார்கள். குடிகாரனை வச்சிருக்கணுங்கிறத இவங்களுடைய நோக்கம். குடிக்கு வக்காலத்து வாங்குவார் நம்ம அமைச்சர் முத்துசாமி. குடிகாரனை யாரும் நீங்கள் குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிம்பாரு. மதுவிலக்கு மாநாடுங்கிறது திருமாவளவன் அதிமுகவுக்கு வைக்கும் குருமாவா நினச்சி அதிமுகவை பழனிசாமியை இதில் பகடகாயா பயன்படுத்தி அதிமுக திருமாவளவன் வந்து விடுவார், நம்ம பலமான கூட்டணி அமைச்சராலும் பழனிசாமியை நம்ப வச்சுட்டா மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேரில் திமுக ஒரு திட்டத்தை அரங்கேற்றலாம்னு நினச்சிச்சு. சரிங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியான திருமாவளவனை வச்சு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அதிமுகவை பங்கெடுக்க வச்சு அதிமுக திமுகவினுடைய கைப்பாவையாக செயல்படணும். அப்புறம் திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துட்டு நான் இந்திய அரசுக்கு எதிர்ப்பாக போராடுகிறேன். இந்திய அரசை எதிர்க்கிற அளவுக்கு திருமாவளவனுக்கு வலு இருக்கா? உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் திரு கண்ணன்ஜி அவர்கள். எல்லாருக்கும் தெரியும், திரு கண்ணன்ஜி அவர்கள் அதிமுக என்று சொல்வதை விட ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். அவர்கிட்ட இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக மக்களுக்கு ஒரு நினைவூட்டல். நம்ம சேனல் இருக்கிற விஷயத்த தெள்ள தெளிவாக எந்த வகையான ஒளிவு மறைவு இல்லாமல் நடப்பதை அவ்வப்போது உடனடியாக தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக ஒரு சேனல் ரன் பண்ணுறது மக்கள் கையில் தான் இருக்குது, முக்கியமாக பொதுமக்கள் கையில். அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க, சார் எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஸோ பெல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அலர்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கேள்வி, மக்கள் பெரும்பாலும் கேட்குறது, இவ்வளோ விஷயங்கள் டேட்டாவோட தரவுகளோட ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்கிறீங்களா, இதனால் பிரச்சனைகள் வரலையா? கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. எல்லாத்தையும் சந்திக்க தயாராகிறோம். ஏனென்றால் நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகள் கிரவுண்ட் லெவலில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்து தெளிவாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னமும் அந்த சேவைகள் தொடரும் கண்டிப்பாக. இப்போது இன்டர்வியூ செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி அழைத்ததற்கு. சார், கடந்த 10 நாட்களாக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ திருமா அவர்கள் இந்த மதுபானத்துக்கான ஒரு மாநாடு, மது விலக்குக்கான ஒரு மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மது விலக்கான மாநாடு, இதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. உங்களுடைய குரூப்புக்கு அழைப்பு வந்திருக்குங்களா? மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேரில் திமுக ஒரு திட்டத்தை அரங்கேற்றலாம்னு நினச்சிச்சு. சரிங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியான திருமாவளவனை வச்சு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அதிமுகவை பங்கெடுக்க வச்சு அதிமுக திமுகவினுடைய கைப்பாவையாக செயல்படணும். அதிமுக பலமான இயக்கமாக மாறிடக்கூடாது. அதிமுக ஒருங்கிணைந்த இயக்கமாக மாறி பாஜக கூட கூட்டணி வச்சிடக்கூடாது. இந்த திட்டத்துக்கெல்லாம் பழனிசாமியை உட்படுத்தணும். அப்போ பழனிசாமியை ஒரு பிம்பமாக காட்டி திருமாவளவன் மூலியமாக நான் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுவேங்கிற நம்ப வச்சு பழனிசாமியை திட்டமிட்டு ஏமாற்றலாம்னு திமுக ஒரு மறைமுக திட்டத்தை திருமாவளவன் வச்சு நேர்முகமாக செயல்படுத்தலாம்னு நினச்சாங்க. சார், இன்டர்பிரட் மணிக்கணும், இவ்வளோ கோர்வையாக சொல்கிறீங்க. இது உங்களுடைய கற்பனையிலேருந்து வருகிறதா, இது யாரோட யூகத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்களா? இது கற்பனையும் இல்லை, கதையும் இல்லை. அவங்க நடத்திய நாடகம் அம்பலத்துக்கு வந்துச்சு. அதைத்தான் நேற்று கூட ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, இது நவீன காலத்து நாடகங்கிறத அப்பட்டமாக சொன்னோம். திமுகவுடைய திட்டமிட்ட கூட்டணி கட்சிகள் நாடகத்தை அப்பட்டமாக அரங்கேற்றாங்கன்னு சொன்னார். ஆமாம். இது ஏன் இந்த நாடகத்தை இவங்க செய்யணும்னா, இப்போ மதுவிலக்கை ஒழிக்கிறது மாநாடு போட்டால் ஒழிக்க முடியும். திருமாவளவன் மாநாடை நடத்திட்டா திமுக மதுவிலக்கை ஒழிச்சிருமா? முடியாது. திமுக நினச்சி, முதலமைச்சர் நினச்சி இன்னைக்கு கையெழுத்து போட்டால் நாளைக்கு மதுவிலக்கு ஒழிப்பு. அப்படி பண்ண முடியாது. முதல் கையெழுத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம், போட்டு விடுவோம்னு உதயநிதி வாய்கிலேயே பேசிட்டு தான் பிரச்சாரம் பண்ணாரு. அது நீட்டுக்கு தான் சார் சொன்னார். அவர் நீட்டுக்கு தான் சொன்னார் சார். நீட்டுக்கு முதல் கையெழுத்து தான், அடுத்த கையெழுத்து மதுவிலக்குக்கு.
அந்த ஒரு வார்த்தை இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலையே. அது விளக்கு தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லி இந்த அக்கா, நம்ம அக்கா கனிமொழி அக்கா ஊருக்கு கூவி அழைச்சிச்சு. அதிமுக ஆட்சியில் பூரா பேரும் மதுவை குடிச்சு போட்டு ஒரே விதவைகளாக இருக்காங்க, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கண்ணீர் விட்டுச்சு. கதை 2016 தேர்தல் வாக்குறுதியில் முதல் பாயிண்டாக இருந்தது சார், அதில் மாற்று கருத்து இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க, மதுவிலக்கு என்பது எங்களுடைய கொள்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இப்போ ஆட்சிக்கு வரலையா, அவங்க ஆட்சி ஆளலையா? இப்போ ஆண்டுகிட்டு இருக்குது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிறவர் தானே. அவர் தானே தேர்தல் அறிக்கையில் வாசிச்சாரு மதுவிலக்கை அமல்படுத்தணும். இப்போ ஆட்சியில் இருக்கிறதும் கருணாநிதி மகன் தானே. அப்போ அறிவிச்சதும் கருணாநிதி மகன் தானே. அதுக்கு மதுவிலக்கை அமல்படுத்துறதுக்கு மட்டும் மாநாடு, அந்த மாநாட்டில் எதுக்கு அனைத்து கட்சி, எல்லா கட்சியுமே ஒத்த கருத்தில் மதுவிலக்கு வேண்டும்னு சொன்னோம்னா முடிச்சிட வேண்டியதானே மதுவிலக்கை? ஏன் போட்டு இழுக்கிறீங்க, செவ்வாய் இழுக்கிறீங்க? அப்போ ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அதைத்தான் சொல்கிறோம். நான் மட்டுமில்லை, எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இது திமுகவினுடைய திட்டமிட்ட நாடகம், இவர்கள் மதுவிலக்கை அமுல்படுத்தவே மாட்டார்கள், குடிகாரனை வச்சிருக்கணுங்கிறத இவங்களுடைய நோக்கம். குடிக்கு வக்காலத்து வாங்குவார் நம்ம அமைச்சர் முத்துசாமி. குடிகாரனை யாரும் நீங்கள் குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிம்பாரு. பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம் சார். ஒரு கோட்டர் வாங்கி ஒரு நாளை குடிக்க முடியல, இன்னொரு கட்டிங்க்கு ஒரு ஆளை தேடுறவனுக்காக அவர் ரொம்ப சிரமப்படுறேன், அதனால நாங்கள் கட்டிங்க்கும் ஒரு திட்டம் தீட்டலாமான்னு யோசிச்சுட்டு. ஞாபகத்துக்காக சொல்கிறேன், முத்துசாமி அவர்களும் இங்கேருந்து போனவர் தான் நினைக்கிறேன். அதான் அதிமுகவில் இருந்து அதிமுகவில் இருக்கும்போது நல்லா வளர்த்து இருக்காங்க. திமுக வாடை எப்போ அடிக்கிறதோ அப்பயே அவங்க வந்து பொய்களையும் புரட்டுகளையும் திட்டமிட்டு தீட்டுவதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். நம்ம என்ன செய்ய முடியும்? அது அந்த கட்சியினுடைய விதம் அப்படித்தான் இருக்கும். ஸோ திமுகவில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? மாறினாத்தான் அங்கே இருக்க முடியும், காலம் தள்ள முடியும். இல்லை சார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். ஏன்னா அதிமுக பீரியட்லேயும் வந்து மது என்பது பெரும்பான்மை, ஏன்னா 2021 வரைக்கும் நம்ம தரவுகளை வச்சு தான் சொல்கிறோம், 35,000 கோடி வருமானம் வந்தக்கூடிய ஒரு துறை தான் அந்த மதுபானத்துறை. அதிமுக வந்ததுக்கப்புறம் 35,000 இப்போ 45,570 கோடி வரைக்கும் நல்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து பாராட்டுறதா இல்லை சிரிக்க நகைக்கிறதா என்பது மக்கள் இடத்தில் விட்டுவிடும். ஆனால் நாங்கள் நல்லவங்க, இப்போ இவங்க பண்ணுறவங்க கெட்டவங்கன்ற மாதிரி நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கேன் சார். அதைத்தான் சொல்கிறோம், இது திருமாவைக்கும் குருமா. மதுவிலக்கு மாநாடுங்கிறது திருமாவளவன் அதிமுக வைக்கும் குருமாவா நினச்சி அதிமுகவை பழனிசாமி இதில் பகடகாயா பயன்படுத்தி அதிமுக வந்து திருமாவளவன் வந்து விடுவார், நம்ம பலமான கூட்டணி அமைச்சராலும் பழனிசாமியை நம்ப வச்சுட்டா பழனிசாமி என்ன நினைப்பாரு, எதுக்கு இனிமேல் பிரிஞ்சுக்கிட்டுக்கலாம், எதுக்கு சேர்க்கணும், நம்மளுக்கு திருமாவளவன் வராரு, காங்கிரஸ் வருது, அப்புறம் கூட்டணி கட்சியெல்லாம் வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பழனிசாமி என்ன நினைப்பாரு, நான் தான் பலமானவன். ஏன்னா பொதுச் செயலாளராக தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சித் தலைவியால் வளர்க்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் கழகத்தை இன்னைக்கு மண்ணோடு மண்ணாக புதைச்சி வச்சிருக்காரு பழனிசாமி. அதிமுக வெற்றிகளையே பெற்றுக்கிட்டு இருந்த கட்சி கடைசியாக 2011, 2014, 2016ன்னு தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த கட்சி. புரட்சித் தலைவி அம்மா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அதிமுகவை வளர்த்தெடுத்தார். ஆனால் பழனிசாமி தொடர் தோல்விகளை தொடர்ந்து அதிமுக கொடுத்து 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பழனிசாமியை இப்படியே வச்சிருக்கணும். ஏன்னா பழனிசாமி வந்து அண்ணாமலை சொன்னது போல அரசியல் தற்குறி. ஒரு அரசியலின் ஆழத்தை சொன்னாலும் புரியாது, சொந்தமாகவும் தெரியாது. அதனால அது ஒரு தற்குறித்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறத நினச்சிக்கிட்டு திமுக விரிக்கிற வலையில வாலண்டியா போய் விழுகிறார். இன்னைக்கு கூட பாருங்க, முதலமைச்சர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா திமுகவும் திரு எடப்பாடியார் அவர்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சீக்ரெட் பேக்டோர் அலையன்ஸ் இருக்க மாதிரி நல்ல செம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அப்படிதான் நீங்க உங்களோட பாயிண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அது எப்படி சார் இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் வந்து எப்படி சார் சீக்ரெட் அலையன்ஸ் இருப்பார்ன்றது உங்களோட கற்பனை திறன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி இருக்கே சார். அதுதான் இந்த கற்பனையை வந்து இன்னைக்கு எப்படி பழனிசாமி கற்பனை அல்ல, இது உண்மை சம்பவம் தான் உணர்த்தினார்னா, காலையில் 10 மணிக்கு மேலே முதல்வர் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் வச்சு ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆலோசனை நடந்து முடிஞ்சு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு அப்புறம் முதல்வர் அறிவிக்கிறாரு, இந்த மது ஒழிப்பு மாநாட்டை
அனைத்து கட்சிகளுடைய மாநாடாக மாற்றுவதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதுக்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறோம்னு சொல்கிறாரு முதல்வர். ஆமாம். பழனிசாமி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அதிமுக சார்பில் சண்முகம் கலந்துப்பார். அங்கே அனைத்து கட்சிக்கான ஏற்பாடுன்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போதே பழனிசாமிக்கு தகவல் வருது, அதிமுகவும் இதில் பங்கெடுக்கும்னா இவங்க திட்டமிட்டு நாடகம் நீட்டுறாங்க. இந்த நாடகத்தில் பழனிசாமி பங்கெடுக்கிறாருன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே? எது நல்ல விஷயம்? மது விலக்குக்காக ஒரு போராட்டம், ஒரு மாநாடு நடத்துறாரு. அப்படி மாநாடு நடத்தும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்புல வந்து தான் கட்சி சார்பாக ஒருத்தர் பங்கேற்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. பந்திக்கு முந்திக்கிற மாதிரி சப்போஸ் டிஎம்கே அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு, ஏன்னா நார்மலா வந்து எலெக்ஷன்ல எம்எல்ஏ லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கேவா ஏடிஎம்கே போட்டி போட்டு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஎம்கே 4 ரிலீஸ் பண்ணாங்கன்னா திடீர்னு வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து உடனே நைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தானே இவர் எடப்பாடியார் பண்ணியிருப்பாரு. ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? இது திமுக கூட்டணி கட்சிகள் நடத்துகிற திட்டமிட்ட நாடகம், இது உண்மையிலேயே மது ஒழிப்பு மாநாடு கிடையாது. அவரோட திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு? திமுகவை எதிர்த்து தானே மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சாரு. அப்புறம் திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துட்டு, நான் இந்திய அரசுக்கு எதிர்ப்பாக போராடுகிறேன். இந்திய அரசை எதிர்க்கிற அளவுக்கு திருமாவளவனுக்கு வலு இருக்கா? இந்திய அரசை எதிர்த்து திருமாவளவன் கேட்டு ஏதோ ஒரு துரும்ப தூக்கி போட முடியுமா? அப்படி இல்லை சார். இந்திய அரசை எதிர்க்கிற அளவுக்கு திருமாவளவன் அப்படி என்ன வலுவில் இருக்கிறாரு? தேசிய அளவில் மது ஒழிப்பு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அவரோட. அதை எங்க சொல்லணும்? பாராளுமன்றம்ங்கிறது ஒண்ணு எதுக்கு இருக்கு? மத்திய அமைச்சர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? நீ கவனத்தை எப்படி இருக்கணும்? உண்மையிலேயே இவர்களுக்கு மது ஒழிப்பின் மீது நம்பிக்கை இருந்தால், மதுவை ஒழித்து விட வேண்டும் என்கிற அக்கறை இருந்தால் ஒரே கையெழுத்து. இவர் இன்னைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டுனாரே நிர்வாகிகளை, அப்படி கூட்டக்கூடாது தலைவரே. தலைவரே நீங்க வந்து அமைச்சரவை கூட்டணும். அமைச்சரவை கூட்டி மதுவிலக்கு அமல்படுத்திடுவோமான்னா, இன்று கூட்டினால் அடுத்த நிமிடம் மதுவிலக்கு வந்துவிடும். இதுக்கு எதுக்கு நீங்க நாடகம் நடிக்கிறீங்க? நிர்வாகிகளை கூப்பிடுவீங்களா, திருமாவளவன் பேசுவீங்களா? அனைத்து கட்சியும் என்ன சொல்ல போகுது? மதுவிலக்கு வேண்டாம் தான் சொல்ல போகுது. கண்டிப்பாக கூட்டம் நடந்து உடனே, மாநாடு முடிஞ்ச உடனே மதுவிலக்கு அமல்படுத்திடுவீங்களா? அதை திமுக செஞ்சிருமா? செய்யாது. ஒட்டுமொத்தமாக ஒரு நாளில் இந்த முடிவெடுத்து அமல்படுத்தவே முடியாது. அப்போ மக்களை வந்து திட்டமிட்டு தொடர்ந்து ஏமாத்தாதீங்க. நீட்டில் ஏமாத்துறீங்க, மதுவிலக்கில் ஏமாத்துறீங்க, ஆட்சியில் ஏமாத்துறீங்க, அதிகாரத்தில் ஏமாத்துறீங்க, சட்ட ஒழுங்குல ஏமாத்துறீங்க, ஊழல் பட்டியலில் ஏமாத்துறீங்க. ஒட்டுமொத்த திமுக அரசும் இன்றைக்கு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றும் செயலில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தில் பழனிசாமியும் பங்கெடுத்து மாட்டிக்காதப்பான்னு தான் சொல்றோம். நீ அதிமுகவை வந்து திமுகவினுடைய பிடிஎம் பயன்படுத்துறான் சார். பயன்படுத்துறான். இல்ல, உங்களோட குறிக்கோள் முழுக்க எடப்பாடியார் அவர்களை வந்து இது பண்ணுன்றது மட்டும் தான் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழிசை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. வெளிநாட்டு சென்று வந்த முதல்வர் வந்து அதுக்கான முதலீட்டு விஷயங்களை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நாடகம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து தமிழிசை அவர்கள் ஒரு பதிவு வைக்கிறாங்க. அதுவும் சில விஷயத்தில் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா 7,00,000 கோடி முதலீடுகள் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம். இந்த விஷயத்தை பத்தி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடியார் ஆளுகளும் சரி, இல்ல நீங்க உங்க தரப்பு ஓபிஎஸ் ஆளுகளும் சரி, யாரும் இந்த விஷயமா ஸ்ட்ராங்கா பேச மாட்டீங்களே. முதலமைச்சர் இந்த வெளிநாட்டு பயணம் இல்லை, ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு பயணம் சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான் போனாரு, ஏற்கனவே தொழிலதிபர்கள் அழைத்து மாநாடு நடத்தி இவ்வளவு கோடி ரூபாய் எங்களுக்கு நிதி வந்து விட்டது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் சொன்னார். ஆமாங்க. எந்த நிதி எங்கே வந்துச்சு? எந்த தொழிலதிபர்கள் புதுசாக தமிழ்நாட்டில் தொழிலை தொடங்கி எத்தனை புதிய நபர்களுக்கு வேலை கொடுத்தாங்கிறது இன்னமும் நம்மளுக்கு தெரியாது. சரி, கொடுக்கலன்னு ஆயிடுச்சு இல்லை சார். அப்போ வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி உங்கள் கட்சி சார்ந்த நபரோ இல்லை கூட்டணி கட்சியை சார்ந்த பிஜேபி ஆகட்டும், இல்லை இதர கட்சிகள் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் டிடிவி ஆகட்டும், யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் இல்லையா வெள்ளை அறிக்கையை? எல்லா பேருமே எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அதிமுக சார்பில் ஐயா ஓபிஎஸ் கொடுக்குறார், பிஜேபி சார்பில் அண்ணாமலை ஏற்கனவே கொடுத்துக்கிறார், இப்பயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தினகரன் அண்ணன் தினகரன் சார் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 4 தடவை வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு, 2 மாநாடு நடந்துச்சு. உண்மையிலேயே பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக எங்கெல்லாம் செயல்பட முடியவில்லையோ அங்கெல்லாம் அண்ணாமலை செயல்பட்டார். அதனாலதான் வந்து அண்ணாமலை மேல பழனிசாமி கோபமே பட்டார். என்னை விட அவர் நல்லா பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உன்னுடைய வீக்னஸ், அதிமுகவின் வீக்னஸ், அதிமுகனுடைய பலகீனம் திமுகவுக்கு பலமாக போயிடுது. அது மறுபடியும் பழனிசாமியினுடைய பலகீனம் இன்னொரு தலைவருக்கு பலமாக தான் போகும். அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க?
அண்ணாமலை செயல்பட்டாரா செயல்படத்தான் செய்வார். அவங்க கட்சியை அவர் வழக்கத்தான் பார்ப்பார். அவர் மேலே கோபம். அப்போ நம்ம கட்சி ஏற்கனவே வளர்ந்த கட்சி. தமிழ்நாட்டிலேயே 1.5 கோடிகளுக்கு மேலாக உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு 2 கோடி வாக்காளர்களை பெற்று இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக மாறிய கட்சி தானே அதிமுக. ஆமாம். அந்த கட்சியை தொடர்ந்து வெற்றி கழகமாகவே தக்க வைத்திருக்கணும்ல. கண்டிப்பாக. ஆளுங்கட்சியாத்தானே, அம்மாவின் ஆட்சியைத்தானே உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. உண்மை. பழனிசாமி நீ என்ன செஞ்சிருக்கணும்? 136 எம்எல்ஏவை 180 எம்எல்ஏவா மாற்றி இருந்தால் நீ உண்மையிலேயே தலைவன். இல்ல சார், நீங்க அப்படி பார்க்க நீ 136 எம்எல்ஏக்களை 65 எம்எல்ஏக்களை சுருக்கிக்கிட்டு அந்த சுருக்கு 34% வாக்கு இன்னைக்கு 19% வாக்கை கொண்டு நிறுத்திக்கிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன்னா எப்படி வெற்றி வருவேன் சார்? நீங்க சொல்ற பாயிண்ட் ஏத்துக்கிறேன் சார். ஆனா ஒரு லாஜிக் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுமை மிக்க பர்சன் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள், அது முன்னாள் இந்த எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்கள். அது மட்டும் ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஜாஸ்தி. திரு எடப்பாடியார் அவர்களுக்கு அவ்வளவு ஃபேஸ் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. அப்பேற்பட்ட மனிதர் 2021 போட்டிட்டு 69 எம்எல்ஏ ஜெயிக்கிறான்றது பாராட்ட வேண்டிய விஷயம். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அவரு இருக்க நான் சொன்னேன், தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் இருக்க நிலைமைக்கு ஒயிட் வாஷ் பண்ணிருக்க முடியும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட 40க்கு 40 அவர் உயிருடன் இருக்கிற காலத்தில் வரைக்கும் அவர் பெறவில்லை திமுக கூட்டணி. உண்மை. இப்படி தொடர் வெற்றிகளை திமுக தொடர்ந்து குவிச்ச வரலாறே கிடையாது. ஒரு தேர்தலை சேர்த்து அடுத்த தேர்தல் அதிமுக அடிக்கும். கண்டிப்பாக. அதிமுக தொடர் வெற்றிகளை குவிச்சிருக்கு. ஒரு எலெக்ஷன்ல கூட திமுக தொடர் வெற்றிகளை குவிச்சதே கிடையாது. எம்எல்ஏல தோத்தா எம்பியில வெற்றி வருவாங்க, எம்பியில தோத்தா எம்எல்ஏக்கள் வெற்றி வருவாங்க. இப்படி அது மாதிரி தொடர் ஆட்சியை திமுக அவங்க ஜாம்பவான் சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் காலத்துல கூட திமுக பரவல. இன்னைக்கு ஸ்டாலின் பெறுகிறார் என்றால் ஸ்டாலின் இருக்கிற திறமையால அல்ல, பழனிசாமியினுடைய பலகீனம், அதிமுகவினுடைய பிளவும் பிரிவும் திமுகவிற்கு பலமாகி விடுகிறது. சார், உங்க கூட்டணி கட்சியில் இருக்க யாரோ கூட வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? யாருக்கு? உங்க கூட்டணி கட்சியில யாரோ ஒருத்தர் கூட ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஜெயிக்கிறது ஒரு வழிவகை பண்ணிருக்கலாம். இந்த கூட்டணி கட்சி எங்க பழனிசாமியை தானே சப்போர்ட் பண்றாரு திமுகவுக்கு. சரி, திமுக இருக்கிற முடிவுக்கு அப்படியேவும் சப்போர்ட் பண்றாரு. இல்லைன்னா வந்து கேண்டிடேட் செலக்ஷன் 19 சொல்லாம ஒண்ணுன்னா பண்ணலாம். அவர் எடப்பாடி பையன் மிதுனும் ஐயா முதல்வர் மருமையன் சபரீசனும் சந்திக்கிறத வேணா அந்தந்த எந்தெந்த ஹோட்டலில் சந்திக்கிறாங்களோ அந்தந்த ஹோட்டலுக்கு இருக்க ஃபுட்டேஜை எடுத்து தயவுசெய்து அதை கொடுங்க, நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லி அப்படித்தான் நிர்வகிக்க முடியும். அப்படி தரவுகள் தான் தாராளமாக கொடுங்க சார். ஆனால் அப்படி ஒரு தரவுகள் வந்தால் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா பொலிட்டிஷியனுக்குள்ள இருக்கு. பொலிட்டிஷியன் மகன்கள் கூட வாரிசுக்குள்ள இருக்கு. பிசினஸ்ல கட்டி பிடிங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முத்தம் கொடுத்துட்டு கூட உருளுங்க, நாங்கள் உங்களை கேட்கவே இல்லை. இந்த பழனிசாமி குடும்பமும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த இயக்கத்தை உருவாக்கினார். உண்மை. இந்த இயக்கம் ஏழை எளியவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. உண்மை. உலகத்திலேயே ஒரு 4 பேர் கூடி சேர்ந்து, ஒரு பியூரோக்ராட்டஸ் அதிகார வர்க்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியோ துவக்குவாங்க. ஆனால் ஏழை எளியவர்களுக்காக, அடிமட்ட தொண்டர்களுக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய கடைக்கோடி உறுப்பினருக்காக புரட்சி தலைவர் எண்ணத்தில் உதித்து வண்ணமாக மாறியது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சார், உங்க பாயிண்ட் கழகத்தை இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல். ஒருங்கிணைந்த அதிமுகவா வந்து இறங்கி 2026 டஃப் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தங்கள் வருகைக்கும் கருத்து பதிவு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.